Hello students, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th ஓட சிலபஸ் 2025-26 குள்ள சிலபஸ் தான் நம்ம பார்க்க போறோம். சோ பாருங்க, லாஸ்ட் இயர் என்ன சிலபஸ் இருந்துச்சோ அதே டாபிக்ஸ் தான். சொல்யூஷன்ஸ், எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி, கெமிக்கல் கைனடிக்ஸ், D&F blocks, coordinate compounds, alloalkanes or alloarenes, alcohol, phenol, ether, aldehyde, ketone, carboxylic acid, amine, பயோமாலிகுல்ஸ் இந்த 10 லெசன்ஸ் தான். ஓகேங்களா? இது வந்து இருக்கிறதுலயே எதுக்கு வெயிட்டேஜ் அதிகம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோகெமிஸ்ட்ரிக்கு 9 மார்க்ஸ், மற்ற எல்லாமே 7 and 6 ரைட் இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். சரிங்களா? எல்லாத்துக்கும் மோர் ஓவர் ஈக்குவல் வெயிட்டேஜாக இருக்கும். 70 மார்க்ஸுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க, இன்டர்னல்ஸ் வந்து 30 மார்க்ஸ். ரைட்டா? சொல்யூஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்ன இருக்கு இந்த சொல்யூஷன் லெசன்ல? லாஸ்ட் இயர் என்ன இருந்துச்சு, இப்போ ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, சொல்யூஷன்ல டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்கு. என்னென்ன டைப் ஆஃப் சொல்யூஷன் இருக்கு, இது நிறைய கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம். ஐடியல் சொல்யூஷன், நான் ஐடியல் சொல்யூஷன், அதுக்கப்புறம் வந்து சொல்யூஷன்ஸ்லயே வந்து அதோட ப்ரொபோர்ஷன் பேஸ் பண்ணி என்ன சொல்யூட் யூஸ் பண்றீங்க, சால்வெண்ட் யூஸ் பண்றீங்க, அதுக்கப்புறம் சொல்யூட் பார்ட்டிகல், இதை பேஸ் பண்ணி நிறைய கிளாசிஃபிகேஷன் கொடுக்கலாம். ஓகேங்களா? எக்ஸ்பிரஷன் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன் ஆன் சாலிட்ஸ் இன் லிக்விட், solubility of gases in liquid, solid solution, Raoult's law, colligative properties. இதுல வந்து எல்லாத்துலயுமே செகண்ட் பார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன்ல, அதே மாதிரி இதுல இருந்து இது வரையும் ஃபர்ஸ்ட் பார்ட். ஓகேங்களா? இது வரையும் ஒரே பார்ட். இதுல ரவுட்ஸ் லா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லா பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? ஹென்ரி லான்னு ஒரு லா இருக்கு, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான லா. ஓகேவா? இந்த லெசன்ல அதுக்கப்புறம் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது யூ ஹேவ் 4 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர், எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட், டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட், ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். இந்த 4 டைப்பும் இருக்கு. 4மே ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். இதுல இருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க எக்ஸாம்ல, மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் டிட்டர்மினேஷன் ஆஃப் மாலிகுலர் மாஸ் யூசிங் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ், அப்நார்மல் மாலிகுலர் மாஸ், வேன் ஆஃப் ஃபேக்டர். வேன் ஆஃப் ஃபேக்டர் ஒன்றும் இல்லை, நார்மலுக்கும் அப்நார்மலுக்கும் இல்லை ரேஷியோ எல்லாமே பர்ஃபெக்டா இருக்காதுல்ல, சம் எரர்ஸ் இருக்கும்ல, அந்த எரர்ஸை கால்குலேட் பண்றதுக்கு அசோசியேஷன் டிசோசியேஷன் பேஸ் பண்ணி கால்குலேட் பண்றதுக்கு தான் வேன் ஆஃப் ஃபேக்டர்னு ஒன்று இருக்கு. ரைட்டா? அதுக்கப்புறம் இது லாஸ்ட் இயர் என்ன இருந்துச்சோ மோரோவர் அதே சிலபஸா, ரொம்பலாம் சேஞ்ச்லாம் இல்லை. சரிங்களா? அதுக்கப்புறம் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி பார்க்கும்போது ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். நீங்க 11th படிச்சிருவீங்க ரிடாக்ஸ் ரியாக்ஷன் தான். இது இதுல ஆட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? EMF of a cell, standard electrode potential, Nernst equation and its application to chemical cells. ஓகேவா? Nernst equation or applications important. ஓகேவா? chemical cellsல relation between Gibbs energy change and EMF of a cell. இதுல EMF of the cell ல இருந்து क्वेश्चंस அதிகமா கேக்குறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் பேஸ் பண்ணி உங்களுக்கு क्वेश्चंस அதிகமாகும். தென் வேற என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா conductance in electrolytic solution, specific and molar conductivity. இதுல இருந்து 1 word 2 marks இந்த மாதிரி நிறைய क्वेश्चंस இருக்கு. specific and molar conductivity, lambda இல்லனா delta அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? variation of conductivity with concentration, Corral's law, electrolysis and law of electrolysis. Just idea மட்டும் தெரிஞ்சா போதும். dry cell electrolytic cell, dry cellsல electrolytic cell இருக்கு, galvanic cell இருக்கு, lead accumulator, lead fuel battery. ஓகே, fuel cell இருக்கு, corrosion இருக்கு. corrosion டாபிக் கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். ஓகேங்களா? மற்றபடி இதை என்ன பொறுத்தவரை இந்த லெசனை ரெண்டா கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்னு எலக்ட்ரோகெமிக்கல் செல், எலக்ட்ரோலைட்டிக் செல், அவ்வளவுதான். இந்த எலக்ட்ரோகெமிக்கல் செல் ஒரு டாபிக்காகவும் எலக்ட்ரோலைட்டிக் செல் ஒரு டாபிக்காகவும் வச்சு நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா இட்ஸ் மோர் தென் எனஃப். ஓகேவா? சரி, அதுக்கப்புறம் கெமிக்கல் கைனடிக்ஸ். இது வந்து ஒரு கொஞ்சம் ஈஸியான லெசன்னு சொல்லலாம், சிலருக்கு வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ற லெசனாகவும் இருக்கும். ஓகேங்களா? பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன், இதுல இருந்து கம்பல்சரி क्वेश्चंस உங்களுக்கு 1 வேர்டோ இல்ல 2 மார்க்ஸ்ல கம்பல்சரி கேட்பாங்க. ரேட் ஆஃப் ரியாக்ஷன், ஆவரேஜ் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் அப்படின்னா என்ன, ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் என்ன, கான்சென்ட்ரேஷன், டெம்பரேச்சர், கேட்டலிஸ்ட், இது எல்லாமே வந்து ரேட் ஆஃப் ரியாக்ஷன் என்ன பண்ண போகுது, அஃபெக்ட் பண்ண போகுது. அதுக்கப்புறம் வேற என்ன அஃபெக்ட் பண்ணுதுன்னா ரேட் லா அண்ட் ஸ்பெசிபிக் ரேட் கான்ஸ்டன்ட், இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் அண்ட் ஆஃப் லைஃப். ஒன்லி 0 அண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் மட்டும் தான் நம்மளுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன்லாம் ஆஃப் லைஃபுக்கு இல்லை.
சரிங்களா. கான்செப்ட் ஆஃப் கொலிஷன் தியரி. கொலிஷன் தியரியோட பேசிக் கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சா போதும். உங்களுக்கு வந்து என்ன தேவையில்ல, மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ், டெரிவேஷன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே தேவை கிடையாது. சரிங்களா. அதுக்கப்புறம் ஆக்டிவேஷன் எனர்ஜினா என்னன்னு தெரியணும், அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன்னா என்னன்னு தெரியணும். இது ரெண்டுமே இம்பார்ட்டன்டான டாபிக், கடைசி டாபிக். ஓகேங்களா. அதுக்கப்புறம் டி அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ். டி அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸை பொறுத்த வரையும் ஜெனரல் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருவாங்க. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், டி அண்ட் எஃப் பிளாக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரியணும். அதாவது ns பவர் 1 to 2 d n-1 into d power 1 to 10. ஓகேவா, அது தெரியணும். occurrence and characteristics of transition method. transition method d block elementsன்றதை விட transition method தான் எல்லாமே மோஸ்ட்லி. ஒரு 3-4 எலிமெண்ட், 3 எலிமெண்ட்டை தவிர மற்ற எல்லாமே transition element தான் d blockல. ஸோ அப்போ transition elementனா என்னன்னு தெரியணும், அதோட ட்ரெண்ட் எப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, ஃபர்ஸ்ட் பிளாக், அதாவது 3Dக்கு எப்படி இருக்கு, 4Dக்கு எப்படி இருக்கு, 5Dக்கு எப்படி இருக்குன்னு ஒவ்வொன்றுத்துமே நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் மெட்டாலிக் கேரக்டர், அயனைசேஷன் என்தால்பி, ஆக்சிடேஷன் ஸ்டேட், அயனிக் ரேடியஸ், color, catalyst property, magnetic property, interstitial compounds, alloy formation, preparation and property of K1O4, KMNO4, K2Cr2O7. இந்த ரெண்டுத்துக்குமே ப்ராப்பர்ட்டிஸ் இம்பார்ட்டன்ட், ப்ரிப்பரேஷன் இம்பார்ட்டன்ட். சரிங்களா. மற்ற எல்லாமே ஒரே டாபிக், சிம்பிளான டாபிக் தான். ஓகேவா. உங்களுக்கு டிரான்சிஷன் மெட்டல்ஸ்னா எப்படி ஆக்ட் ஆகும், அது லெஃப்ட்ல இருந்து ரைட் போகும்போது அயனைசேஷன் என்தால்பி என்ன ஆகுது, டாப்ல இருந்து பாட்டம் வரும்போது என்ன ஆகுது, அதுவே வந்து அதோட ப்ராப்பர்ட்டி, ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன ஆகுது, கேட்டலிஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன ஆகுது, இந்த மாதிரி விஷயம் தான் தெரியணும். இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே மோர் ஓவர் ஈஸி. பேஸ் என்னன்னா ஷீல்டிங் எஃபெக்ட் இங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது எந்த இடத்துல பண்ணுது, அதுக்கப்புறம் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, இந்த விஷயம்லாம் தெரிஞ்சாலே இட்ஸ் மோர் தென் எனஃப். ஓகேங்களா. சரி, லாந்தனாய்டு, ஆக்டனாய்டு, இது எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸுக்கு. லாந்தனாய்டு, ஆக்டனாய்டு ரெண்டா கிளாஸிஃபை பண்ணுவாங்க. லாந்தனாய்டோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரியணும், ஆக்டனாய்டுக்கும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரியணும். ஆக்சிடேஷன் ஸ்டேட், கெமிக்கல் ரியாக்டிவிட்டி, லாந்தனாய்டு கான்ட்ராக்ஷன் என்ன, ஆக்டினாய்டு கான்ட்ராக்ஷன் என்ன, ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணீங்கன்னா முடிஞ்சிருச்சு லெசன். சரிங்களா. இதுல ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் K1O4, K2Cr2O7 கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்டிருக்காங்க, தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா. ஓகே, யூனிட் 5 கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். இந்த லெசன்ல பாத்தீங்கன்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் இன்ட்ரடக்ஷன், லிகாண்ட்னா என்ன, கோஆர்டினேஷன் நம்பர்னா என்ன, கலர், இது வந்து டி அண்ட் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, டி பிளாக் எலிமெண்ட்ஸோட கண்டினியூஷன் மாதிரி. ஓகேவா. ஏன்னா டி பிளாக் எலிமெண்ட் டிரான்சிஷன் எலிமெண்டோட ப்ராப்பர்ட்டி தான் என்ன சொல்லியிருப்பாங்க, காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி. அந்த காம்ப்ளெக்ஸ்னா கோஆர்டினேஷன். ஓகேவா. கோஆர்டினேஷன் நம்பர்னா என்ன, கலர்னா என்ன, மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, ஷேப் எப்படி இருக்கும், ஐபேக் nomenclature of mono nuclear coordination compounds, bonding, Werner's theory important, VBT theory ரொம்ப important, CFT theory important, structure and stereoisomerism, structure isomerism, stereoisomerism, isomerismல இருந்து கம்பல்சரி ஒரு क्वेश्चन போர்டு எக்ஸாம்க்கு வந்துரும், மறந்துடாதீங்க. ஓகேவா. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட், குவாலிட்டேட்டிவ் அனலைசிஸ் மட்டும் தான், டெரிவேஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. மெட்டல் எக்ஸ்ட்ராக்ஷன், பயாலஜிக்கல் சிஸ்டம். ஓகேவா. அவ்வளவுதான். சரி, ஆலோ ஆல்கேன் அண்ட் ஆலோ அரேன் அந்த லெசன் பாத்தீங்கன்னா நோமென்க்ளேச்சர் தேவை. இது வந்து இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுறது எல்லாமே ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஓகேவா. ஆர்கானிக் தான் ஃபுல்லாவே. ஃபர்ஸ்ட் ஆலோ ஆல்கேன், ஆலோ அரேன்ஸ். ஹாலோன்னும் போது உங்களுக்கு தெரியும், இட்ஸ் a compound of halogens, halogen group combine ஆயிருக்க group. ஓகேவா. சோ nomenclature தேவை. நேச்சர் ஆஃப் CX bonds, physical chemical property, optical rotation, mechanism of substance reaction, substitution reactions. ஓகேவா. substitution reaction நம்மளுக்கு கேட்டிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஆலோ அரேன்ஸை பொறுத்த வரையும் அதே மாதிரி தான். nomenclature, nature of CX bond, substitution reaction, மோனோ சப்ஸ்டிட்யூட்டட் காம்பவுண்ட்ஸ்க்கு மட்டும். ஓகேவா. யூசஸ் தேவை, என்வாயன்மெண்டல் எஃபெக்ட் இந்த காம்பவுண்ட்ஸ்க்கு மட்டும் இருந்தாலே போதும். ஓகேவா. என்னென்ன காம்பவுண்ட்ஸ் பாத்தீங்கன்னா டைக்ரோமோமீத்தேன், ட்ரைக்ரோமோமீத்தேன், டெட்ராக்ளோரோமீத்தேன், ஐடோஃபார்ம், ஃப்ரியான், DDT. ஓகேவா. இந்த காம்பவுண்ட் மட்டும் யூசஸும் என்வாயன்மெண்ட்ல அதோட எஃபெக்ட் என்ன அப்படின்றது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். மற்றபடி இது சேம் தான். நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ஒரு ரியாக்ஷன் இருந்துச்சு, ஆனா இதுல சிலபஸ்ல அதை மென்ஷன் பண்ணல. சரிங்களா.
சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஆல்கஹால் ஃபினால் ஈத்தர் அப்படின்னு இருக்கு. அதோட சேம் இந்த நான் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எப்பவுமே எப்படி கிளாஸிஃபை பண்ணுவேன்னா ஒரு 5 விதத்துல கிளாஸிஃபை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் தெரியணும் அப்படின்னு பார்க்கும்போது அதோட நிமோன்கிளேச்சர் தெரியணும், அதோட பாண்ட் எப்படி இருக்கு, அதோட காம்பவுண்ட் எப்படி இருக்குன்னு தெரியணும், பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, அப்ளிகேஷன்ஸ். ஓகேவா? பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, அப்ளிகேஷன்ஸ். இது எல்லாத்துலயுமே வந்து நார்மலா எல்லா டாபிக்குமே ஃபுல்லா கவர் ஆயிடும், லெசனே உங்களுக்கு கவர் ஆயிடும். ஓகேவா? சரி, இதுல பாத்தீங்கன்னா ஆல்கஹால் ஃபினால் ஈத்தர் மூணுக்குமே நேம் தெரியணும், மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் தெரியணும், பிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி தெரியணும், யூஸ் தெரியணும். இது தெரிஞ்சாலே இட்ஸ் மோர் தென் இனஃப். சரிங்களா? ஆல்டிஹைடு கீட்டோன் கார்பாக்சிலிக் ஆசிட் சேம் அதே டெட்டோ. ஆல்டிஹைடு கீட்டோனுக்கும் நிமோன்கிளேச்சர், அதுக்கப்புறம் கார்னல் குரூப் என்ன, மெத்தட் ப்ரிப்பரேஷன், மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன், அதுக்கப்புறம் வந்து பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, மெக்கானிசம் ஆஃப் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன், ரியாக்டிவிட்டி ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இன் ஆல்டிஹைட்ஸ். இதோட யூஸ் இது வந்து மெக்கானிசம் பேஸ்ல கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம்ல கூட மெக்கானிசம் ஒன்று வர சான்ஸ் நிறைய இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஓகே, கார்பாக்சிலிக் ஆசிட். கார்பாக்சிலிக் ஆசிட்ல சேம் அதே மாதிரி அசிடிக் நேச்சர், மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன், நிமோன்கிளேச்சர், பிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, யூசஸ். இவ்வளோதான், எல்லாத்துலேயுமே இந்த 5 டாபிக் கம்பல்சரி வந்துடும். அமைன் அப்படின்னும் போது அமைனுக்கும் அதே தான், நான் வேற எதுவும் புதுசாக சொல்ல. நிமோன்கிளேச்சர், கிளாசிஃபிகேஷன், ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ப்ரிப்பரேஷன், பிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, யூஸ். அப்புறம் டெஸ்டஸ் இருக்கு, சில டெஸ்டஸ் எப்படி பிரைமரி செகண்டரி டெர்ஷரி அமைன்ஸை கிளாஸிஃபை பண்ணுவீங்க, அது ஒரு டெஸ்ட். டைசோனியம் சால்ட்னா என்ன, அதோட ப்ரிப்பரேஷன், கெமிக்கல் ரியாக்ஷன், இம்பார்ட்டன்ஸ், சிந்தட்டிக் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஓகேவா? இம்பார்ட்டன்ஸ், அதோட இம்பார்ட்டன்ஸ் மட்டும் தெரிஞ்சா போதும். அதுக்கப்புறம் கடைசி லெசன் இன் திஸ் கெமிஸ்ட்ரி என்னன்னா பயோமாலிகுல்ஸ். பயோமாலிகுல்ஸை இப்படி கிளாஸிஃபை பண்ணலாம். என்னன்னா வந்து கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன், விட்டமின், நியூக்ளிக் ஆசிட். ஓகேவா? கார்போஹைட்ரேட்டை பொறுத்த வரையும் கிளாசிஃபிகேஷன் ஆல்டோஸ், கீட்டோஸ், மோனோசாக்கரைட்ஸ்னும், பாலிசாக்கரைட்ஸ்னும், டைசாக்கரைட்ஸ்னும், ஆல்கோசாக்கரைட்ஸ்னும் கிளாஸிஃபை பண்ணலாம். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ மோனோசாக்கரைட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், அதோட டிஎல் கான்ஃபிகரேஷன் தெரியணும். ஆலிகோசாக்கரைட்ஸ்க்கு சுக்ரோஸ், லாக்டோஸ், மால்டோஸ், பாலிசாக்கரைட்ஸ்க்கு ஸ்டார்ச், செல்லுலோஸ், கிளைகோஸ். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ரி ஐடியா ஆஃப் அமினோ ஆசிட், புரோட்டீனை பொறுத்த வரையும் எலிமெண்ட்ரி ஐடியாஸ் ஆஃப் அமினோ ஆசிட், பெப்டைடு, பாலிபெப்டைட், புரோட்டீன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் protein, structure of protein, primary, secondary, tertiary, structure of quaternary structure. இது எல்லாமே இருக்கு, செகண்டரி, பிரைமரி, டெர்ஷரி எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. டீநேச்சரேஷன் ஆஃப் புரோட்டீன், என்சைம்னா என்ன, ஹார்மோன்னா என்ன, எலிமெண்ட்ரி ஐடியா ஆஃப் எக்ஸ்க்ளூடிங் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸ்ட்ரக்சர் இல்லாம. ஓகேவா? ஓகே, விட்டமின்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணணும், ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. நியூக்ளிக் ஆசிட், டிஎன்ஏ, ஆர்என்ஏ பத்தி மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா போதும், அவ்வளவுதான். மோரோவர் இந்த சிலபஸே கம்ப்ளீட் ஆயிடும். ஓகேங்களா? அதனால ரொம்ப டென்ஷன் ஆகாம ரிலாக்ஸா படிச்சீங்கன்னா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, ஈஸி. இதுல வந்து ஃபார்முலா பேஸ்லாம் இல்லை, ரொம்ப தியரி மாதிரி தான். ஓகேவா? கடைசி லெசன் தியரி, பயாலஜி படிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசன்ல இவ்வளவுதான் இருக்கு கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரையும், 12th கெமிஸ்ட்ரி. ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இதுல ஃபர்தரா ஒவ்வொரு லெசனையும் இன்னும் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணி சால்வ் பண்றேன். ஓகே, தேங்க்யூ.